ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டியோட செலெக்ஷன் ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டியில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியர்பை ஸ்கூல் தான் வந்து முக்கியம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆர்டியில் வந்து ப்ரையாரிட்டி நம்மளுக்கு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலை செலக்ட் பண்ணால் நமக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலாக வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அட்மிஷன் வந்து சீக்கிரம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே அதிகம். ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்கூல் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலன்னு பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணி இன்கேஸ் வந்து நம்மளுக்கு அதில் சீட் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 3 to 4 ஸ்கூல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோன்னா இதில் இல்லைனாலும் எதுலையாச்சும் ஒன்றுத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து மல்டிபிள் ஸ்கூல் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாட்ரி சிஸ்டம். ஸோ அதனால் வந்து மல்டிபிள் ஸ்கூல் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நேம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கணும். ஆதார் கார்டில் இருக்க நேமும் நம்ம அப்ளை பண்ணுற நேமும் சேஞ்சஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆதார் கார்டில் என்ன டிஓபி கொடுத்துருக்கீங்களோ, அதாவது டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே அப்ளை பண்ணுங்கள். அட்ரஸ்மே நம்ம ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை வந்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் பண்ணோன்னா கூட நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஒன்ஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு 1 இல்லை ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வந்து கிளியராக வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும், சர்டிஃபிகேட் எல்லாமே வேலிடாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்க டீட்டெயில்ஸும் இது நம்ம கொடுத்துருக்க ஃபோட்டோ காப்பீஸ்லேயுமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். இயர்லி அப்ளை பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேட் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எப்பயுமே வந்து இயர்லியாக வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதால நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் டைம் ஹரிபரி டென்ஷன்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் க்ரைட்டீரியா வந்து சரியாக இருக்கணும். அதாவது ஆர்டிக்குன்ட்டு வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து லோ இன்கம் பீப்புளுக்கு தான் வந்து இந்த ஆர்டி வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எவ்வளோ வந்து இன்கம் இருந்தால் வந்து எலிஜிபிளோ அதுக்கேற்ற இன்கம் தான் நம்ம போட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருந்தால் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகும். இன்கம் சர்டிஃபிகேட் அதிகமாக போட்டிருந்தோன்னா அது ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போடாதீங்க, ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் நம்மளால் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். மேபி சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து வெப்சைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட்லேயே வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆர்டி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா லாட்ரி சிஸ்டம் தான். ஸோ வந்து இது 100% வந்து கேரண்டி கிடையாது. யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அதாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வந்து இதுக்கு சீட் வாங்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லாட்டரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.